ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரஷ்யாவில் மாஸ்கோ அங்கே ரெட் ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு. லைட்டாக ஒரு ஸ்னோஃபால் இருக்குது. நம்ம ஃபேமிலி நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் ஸ்கொயர் ஒட்டின மாதிரியே இருக்குது. அது மாதிரி 4 சீசன்ஸ் ஹோட்டல், அதை பாருங்கள். பேக்ரவுண்டில் ஒரு பில்டிங் தெரியுது, அதுதான் 4 சீசன்ஸ் ஹோட்டலு. அது பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஜனவரி 20 டேட்டு. இங்கே இன்னும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவில் வந்து கிறிஸ்மஸ் ஜனவரி 7 தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து டிசம்பர் 25 பண்ணுற மாதிரி இங்கே டிசம்பர் பண்ண மாட்டாங்க. ஜனவரி பண்ணுறதுனால ரொம்ப லக்கியாக இருந்தது நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, ரஷ்யாவில் எங்கே பார்த்தாலுமே ரோட்ஸு, ஸ்ட்ரீட்ஸு, எல்லா ரோட்ஸ்லேயுமே டெக்கரேஷன், லைட்டிங், கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லா கார்னர்ஸில் ரொம்ப நம்ம வேறு எந்த கண்ட்ரிலையும், ஈவன் யூரோப் கண்ட்ரீஸில் கூட இவ்வளோ பெரிய டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். டோட்டலாக ஃப்ரீ இது என்ட்ரன்ஸு. நம்ம ரெட் ஸ்கொயர் பக்கத்துலேயே இருக்கனால நம்ம இந்த ஏரியா வந்தோம்னா ரெட் ஸ்கொயரு, கிரிம்லின்னு, அது மாதிரி பசில் கத்தீட்ரல் எல்லாமே பார்க்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அந்த மெட்ரோலேயே நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். நீங்கள் கேபில் வரணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த உள்ளே பண்ணியிருக்காங்கன்ட்டு. நேச்சுரலாகவே ஸ்னோஃபால் இருக்கனால நம்ம அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து சில கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்குது, நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்குது. அது மேலே நேச்சுரல் ஸ்னோ இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க ட்ரெடிஷ்னலாக ஏதோ டீ மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்டவ் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பக்கத்துலேயே வந்து மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மெக்டொனால், கேஎஃப்சினா கேஎஃப்சி கிடையாது. இது இப்போ சாங்ஷன்ஸ் இருக்கனால அதெல்லாம் வேறு ஒரு நேமில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட்டு டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாமே வந்து அவங்களோட மெக்டொனால்டாக இருக்கட்டும், பர்கர் கிங்காக இருக்கட்டும், கேஎஃப்சியாக இருக்கட்டும், எல்லாம் அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் வேறு நேமில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் கோர்ட் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மாஸ்கோவில் வந்து நாங்கள் ஒரு 2 டேஸ் தான் ஸ்டே பண்ணுறோம். இன்றைக்கி செகண்ட் டே நமக்கு மாஸ்கோவில். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம மர்மன்ஸ்க்கு போனோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் ஸ்கொயர் அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பசில் கத்தீட்ரல்லாம் பார்த்துட்டு டைரெக்டாக மெட்ரோ பிடிச்சிட்டு நம்ம ஹோட்டல் போயிட்டு அதோட ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதுதான் இன்றைக்கி நம்மளோட ப்ரோக்ராமு. ஸோ டைம் இல்லை. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப கோல்டாக இருந்தனால பயங்கரமாக அழுதாங்க. இதை பாருங்கள், போருக்கு ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப அழுதனால நிறைய இடத்துக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியல. இப்போயே டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 hours இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ஹோட்டலில் ரீச் ஆகணும். வித்தின் 2 hours நல்லா ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது ஏதோ ஒரு பழம். ஆனால் அந்த பழம் வந்து நம்மளோட மனுஷங்களுக்கு கிடையாது, பறவைகளுக்கு சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக ரெட் கலரில் சீரியல் செட் போட்டு பாருங்கள். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு முடிய போகுது. இது பக்கத்துலேயே வந்து சின்னதாக இந்த பொருள் காட்சி மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் கூட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் விளையாடலாம். அது மாதிரி ரைட்டில் ஒரு ரெட் கலர் பில்டிங் இருக்கும், அதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக இன்னொரு இடத்த பார்ப்போம். பாய்.